السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله العظيم القدرة والشان، شديد البطش والبرهان، حافظ الدين والقرآن. بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم: ما بين بيتي ومنبري روضة من رياض الجنة. صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவுக. அவரின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக வேந்தர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், நம் பெற்றோர்கள், உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், இங்கே அமர்ந்திருப்பவர்கள், இன்னும் வர இருப்பவர்கள், நம் ஊருவாசிகள், அயல்வாசிகள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. புனிதமான இந்த நாளில், அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல, நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சுவனத்தில் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்துணை பேர்களையும் ஒன்று கூட்டி அல் புரிவானாக. நோய்கள் அனைத்தையும் ஷிஃபாவாக்கி தந்தல் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான துல்ஹஜ் மாதத்தின் ஈதுல் அத்ஹாவை முடித்து முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் விட்டிருக்கிறோம். புனிதமான ஹாஜிகள் புனித அமலான ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்து முடித்து தற்போது மதீனாவை நோக்கி பயணிக்கிற வேளை, அல்லாஹ் அவர்களுடைய ஹஜ்ஜுகளை மக்பூலும் மப்ரூருமானதாக ஆக்குவானாக. புனிதமான கஅபத்துல்லாவை சென்று தரிசித்து ஹஜ்ஜு செய்யும் நசீபை அல்லாஹ் நமக்கும் வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு ஹதீஸ்: மன் ஹஜ்ஜ ஃபலம் யஸுருனி ஃபகத் ஜஃபானி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவன் ஒருவன் ஹஜ்ஜு செய்துவிட்டு என்னை சந்திக்காமலேயே சென்று விட்டானோ ஃபகத் ஜஃபானி, அவன் என்னை புறக்கணித்தவனாகுவான். ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள், உம்ராவுக்கு செல்பவர்கள், அந்த ஹஜ்ஜினுடையவும் உம்ராவுடைய அமலும் கஅபத்துல்லாவோடு மட்டுப்பட்டு இருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று ஜியாரத்து செய்வது என்பது சுன்னத்தான ஒரு அமல். வெறும் சுன்னத் அல்ல. ஃபலம் யஸுர்னி, அப்படி என்னை அவன் சந்திக்காமலேயே போய்விட்டால் ஃபகத் ஜஃபானி, அவன் என்னோடு சண்டையிட்டவனாக,
என்னை புறக்கணித்தவன் ஆகுவான் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இமாம் பெருமக்கள் இந்த ஹதீஸை வைத்துவிட்டு சட்டத்தை தொகுக்கும் போது சொல்லுவார்கள், வல் அஃலு கௌனுஹு கப்லல் ஹஜ். ஒருவன் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு செல்லும் போது முதலில் அவன் செல்ல வேண்டிய சிறந்த அமல், அவன் செய்ய வேண்டிய சிறந்த அமல் பெருமானார் அவர்களை ஜியாரத்து செய்வதுதான். ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்படுபவர் ஹஜ்ஜிக்கான அமல் துவங்குவதற்கு முன்னால் மதீனாவிற்கு சென்று ஜியாரத்து செய்வதற்கான வாய்ப்பு அமையுமேயானால் அவன் முதலில் செல்ல வேண்டிய இடம் அங்கே மதீனாவிற்குத்தான் செல்ல வேண்டும். வல் அஃலு கௌனுஹு கப்லல் ஹஜ்ஜி இனித்தஸஅல் வக்து. அதற்கான நேரம் இருந்தால் அங்கே செல்ல வேண்டும். நேரம் இல்லாமல் இருந்தால் ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஹஜ்ஜி முடிந்ததற்கு பின்னால் ஜியாரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை மார்க்க அறிஞர்கள் மிக தெளிவாகவே சொல்லுகிறார்கள். மதீனா எவ்வளோ புண்ணியமான ஒரு பூமி. மதீனாவினுடைய சிறப்பை தொகுக்குகிறார்கள் இமாம் பெருமக்கள். அவர்கள் எழுதுகிற அந்த சிறப்பில் சில செய்திகளை நான் இங்கே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக்குகிறேன். சொல்லுகிற முதல் செய்தி, வஹியல் ஆஸிமத்துல் ஊலா லில் முஸ்லிமீன். முஸ்லிம்கள் முதல் தலைநகரம் மதீனமா. மதீனமா நகரம் தான் முதல் தலைநகரம். வஹிய மஹ்பித்துல் வஹி. வஹி இறங்கிய இடம். ومتنزل جبرائيل الأمين على الرسول الكريم سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களை அதிகம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்த இடம் மதீனமா நகரம். வஹிய மஅரிசுல் ஈமான். கடைசியாக ஈமான் சென்று நுழைகிற இடமும் மதீனா என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். வமுல்தகல் முஹாஜிரீன வல் அன்சார். அன்சாரி சஹாபிகளும் முஹாஜிர் சஹாபிகளும் சந்தித்து கொண்ட இடம் மதீனமா நகரம். வவுகிதத்தி அல்வியத்துல் ஜிஹாதி ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி கொடிகள் நடப்பட்ட முதல் இடம் மதீனமா நகரம். அது மட்டுமல்ல, இருளில் இருந்த ஒரு மக்களை ஒளியை நோக்கி ஹிதாயத்தை நோக்கி பெருமானார் அவர்கள் அழைப்பு கொடுப்பதற்காக வேண்டி சத்தியத்தின் படையணிகள் துவங்கிய இடம், தங்களுடைய படையை துவங்கிய இடம் மதீனமா நகரம். வமின்ஹா ஷஅன் நூரு. ஹிதாயத்தினுடைய ஒளி ஓங்கி ஒலித்த இடம் மதீனமா நகரம். இதையெல்லாம் கடந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்கிற போது அவர்கள் அடைக்கலமாக சென்ற இடம் மதீனமா நகர். பெருமானார் அவர்கள் தேர்வு செய்த இடம், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதீனமா நகரம். பெருமானார் அவர்களுடைய ஆயுளின் கடைசி காலத்தை கழித்த இடம் மதீனமா நகரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமான இடம் மதீனமா நகரம். பெருமானார் அவர்களுடைய கபர் இடம் பெற்றிருக்கும் இடம் மதீனமா நகரம். நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுப்பப்படுகிற இடமும் மதீனமா நகரம். இந்த மதீனாவிற்கு இதைவிட வேற சிறப்பு வேறொன்றும் இல்லை. இப்படி பட்டியலை நீட்டிக்கொண்டே போகிற வரிசையில் அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை பற்றி என்ன சொன்னார்? நாயகம் மதீனாவிற்கான துஆவை என்னவாக செய்தார்கள்? ஹதீஸ்களில் பார்க்க முடியும். நாயகம் செய்த துஆ, யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா நகரத்தை புனித நகரமாக அறிவித்தார்கள். அங்கே வாடுகிற மக்களுக்காக துஆ செய்தார்கள். வ இன்னி ஹர்ரம்துல் மதீனத ஹராமன். இந்த மதீனாவை நான் புனித தலமாக ஆக்குகிறேன். இங்கே இரண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய, இரண்டு கருங்கல் நிறைந்த மலைகளுக்கு இடையில் இருக்கிற இந்த மதீனமா நகரத்தை நான் புனித நகரமாக ஆக்குகிறேன். இங்கே இரத்தம் ஓட்டப்படக்கூடாது, இங்கே யுத்தங்கள் செய்யப்படக்கூடாது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய செடிகளை முறித்தெடுத்து விறகுக்காக வேண்டி அல்லாமல், தேவைக்காக வேண்டி அல்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்பதை நான் அறிவிப்பு செய்கிறேன் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை எப்படி புனித தலமாக ஆக்கினார்களோ, அதற்காக துஆ செய்தார்களோ, எப்படி மக்காவிற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறதோ, அதே போல என்னுடைய மதீனாவையும் நான் சிறப்பிற்குரிய இடம் என்று அறிவிக்கிறேன் என்றார்கள். என்றால்
அருமையான சகோதரர்களை, மதீனாவினுடைய சிறப்பை வழங்க வேண்டும். வெறுமனே பெருமானார் அவர்கள் மதீனாவிற்கு மட்டும் துஆ செய்யவில்லை, மதீனாவினுடைய மண்ணினுடைய சிறப்பையும் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். ஹாதிஹி தைபத்து, இந்த மதீனத்து மண் இருக்கிறதே பரிசுத்தமானது என்றார். ஏதாவது ஒரு ஊரில் போய் திருவிதாங்கோடு மண் பரிசுத்தமானதுன்னு சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மண் பரிசுத்தம் என்றார்கள். ஒரு தடவை அல்ல, ஹாதிஹி தைபத்துன் தைபத்துன் தைபத்துன், 3 முறை சொன்னார்கள். இந்த மதீனத்து மண் தூய்மையானது, இந்த மண்ணிற்கும் இந்த இங்கே வீசக்கூடிய காற்றிற்கும் தூய்மை இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் பார்க்க முடியும், பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், யாராவது வந்து ரசூலுல்லாஹ்ட்ட நோயின்னு சொன்னாங்க, பெருமானார் அவர்கள்ட்ட யாராவது வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு நோயினால கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால், பெருமானார் அவர்கள் கையை சப்பாபத்து விரலை எடுத்து நாயகம் மண்ணில் வைப்பார்கள். மண்ணில் வைத்துவிட்டு அந்த மண் கையில் ஒட்டியதற்கு பிறகு தன்னுடைய உமிழ் நீரோடு அந்த மண்ணை சேர்ப்பார்கள். சேர்த்து விட்டு வந்து நோயை சொன்னவருக்கு பெருமானார் அவர்கள் கொடுப்பார்கள். ஹதீஸில் பார்க்க முடியும், பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தீனா பிரீகத்தி பஅதினா யுஷ்ஃபா ஸகீமுனா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நோய் நிவாரணமாக்கப்படும் என்று பெருமானார் அவர்கள் கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உமிழ் நீரும் மதீனாவுடைய மண்ணும் சேர்த்து கொடுக்கப்பட்டால் அவருடைய நோய் நிவாரணமாகும். மதீனாவுடைய மண்ணிற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அருமையான சகோதரர்களை, மதீனத்து மண்ணிற்கு மட்டுமல்ல, மதீனா முனவ்வராவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சிறப்பிற்குரியது. மதீனா என்கிற அந்த எல்லை பகுதியில் இருக்கிற அத்துணை பகுதியும் ஆச்சரியமானது. நாயகம் சொன்னார்கள், அல் மதீனத்து ஹராமுன் மா பைன ஐரின் இலா தௌர், தௌர் என்று சொல்லப்படுகிற குகைக்கும் அவுர் என்று சொல்லப்படுகிற ஐர் என்று சொல்லப்படுகிற இடத்திற்கும் இடையில் இருக்கிற அந்த இடத்தை மதீனமா நகரம், புனித நகரம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌர் குகைக்கு போனவங்களுக்கு தெரியும், ஐருங்கிற பகுதி நீ அங்கே போய் அடையாளம் பார்த்தா தான் தெரியும். இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிற பகுதியை பெருமானார் அவர்கள் புனித நகரம் என்று சொல்லுகிறார்கள். அதனால தானே அங்கே வாழ்ந்த மேன்மக்கள் அறிஞர்கள் எல்லாம் அந்த பூமியை விட்டு வெளியில போறதுக்கு யோசிச்சாங்க. உங்களுக்கு மதீனாவில் வசிக்கிற வாய்ப்பு கிடைச்சா நீங்க மதீனாலே இருங்கன்னாங்க. மனிஸ்தத்தா அய்யமூத, யாராவது ஒரு மதீனாவிலேயே மரணமாகிற வாய்ப்பு கிடைத்தால் ஃபல் யமுத், அவன் அங்கேயே மரணமாகட்டும் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா அது எவ்வளோ மேன்மைக்குரியதாக இருக்கும். ஒரு வாய்ப்பு, மரணத்திற்கான வாய்ப்பு மதீனாவில் கிடைத்தால் அங்கேயே மரணமாகின்றார்கள். அதனால்தான் பெருமக்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள். இமாமுல் மதீனா என்று அறியப்படுகிற, மதீனாவின் இமாம் என்று அறியப்படுகிற இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ், மாலிகி மதுஹபினுடைய இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மதீனாவினுடைய சுவர்கள், ஏதாவது கட்டிடங்கள் பெருமானார் அவர்களுடைய காலத்திலிருந்த மதீனத்து மண்ணில் இருக்கக்கூடிய மாளிகையை பார்த்தால் இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஓடோடி போய் அந்த மாளிகையில் இருக்கிற சுவற்றை பிடித்து முத்துவார்களாம். என் ஹபீபினுடைய பார்வை பட்ட கட்டடம் அல்லவா என்று, என் ஹபீபினுடைய பார்வை பட்ட கட்டிடம் அல்லவா என்று அந்த கட்டிடத்தை இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முத்தமிடுவார்கள். ஒரே ஒரு தடவை தான் வாழ்க்கையில் ஹஜ்ஜி செஞ்சாங்க. அடுத்து மதீனாவை விட்டு வெளியே போகல. என் மீது கடமையான ஹஜ்ஜை நான் நிறைவேற்றுகிறேன், இனி ஒரு தடவை நான் ஹஜ்ஜிக்கு வெளியில் போனால் என் மரணம் அங்கு வைத்து நிகழ்ந்து விட்டால் எனக்கு மதீனாவில் மரணமாகிற வாய்ப்பு இல்லாமல் போய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளை எவ்வளவு தூரம் புரிந்து வாழ்ந்தார்கள். ஒரு தடவை ஹாரூன் ரஷீது மன்னர் வர்றாரு. பிரபலமான செய்தி, மன்னர் ஹாரூன் ரஷீது மதீனாவுக்கு வந்தபோது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்டார், உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குதா அப்படின்னு. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இல்லை என்றார்கள். 3000 தீனார்களை கொடுத்து விட்டு இதை நீங்கள் வீட்டுக்கான பணிக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீது வேறு வேறையாக பக்தாதுக்கெல்லாம் சென்று திரும்புகிற பொழுது மதீனாவுக்கு வந்து சொல்லுவார், நீங்கள் என்னோட எங்கள் ஊருக்கு வாங்கங்கிறாங்க, என்னோட நீங்கள் ஊருக்கு வாங்க. எப்படி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை தொகுத்தார்களோ அதை போல நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய முஅத்தா என்கிற ஹதீஸ் கிரந்தத்தை நான் தொகுத்து வழங்க வேண்டும், அந்த பணிகள் உங்களால் நிறைவு செய்யப்பட வேண்டும், எனவே என்னோடு நீங்கள் வாங்கள் என்ற போது இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர் கொடுத்த 3000 தீனாரையும் கொடுத்து விட்டு சொன்னார்கள், இந்த 3000 தீனாரை விடவும் எனக்கு மதீனாவே சிறந்தது.
நான் மதீனாவிலேயே இருப்பேன், இந்த மதீனாவை விட்டு வெளியில் வருவதற்கு ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன், என்னால் வர முடியாது என்றார்கள் இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அருமையான சகோதரர்களே, அவ்வளவு தூரம் மதீனாவுடைய சிறப்பை வழங்கி வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்க பெற்றிருக்கக்கூடிய புனிதமான பூமி மதீனா நகரம். நாயகம் சொல்வார்கள் அல்லவா, மா பைன மிம்பரி வ பைத்தி ரௌலத்தும் மின் ரியாதுல் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கு ஜியாரத்துக்கு போகிறவங்களுக்கு தெரியும், பெருமானார் அவர்களுடைய அந்த மிம்பர் படிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த இடம், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அந்த அறை, இப்போது அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அந்த இடம், இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி நாயகம் சொன்னார்கள், ரௌலத்தும் மின் ரியாதுல் ஜன்னா, சுவன தோட்டங்களில் ஒரு தோட்டம் என்றார். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக, அங்கவே தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக, சுஜூதில் கிடந்து ரப்பிடத்தில் துஆ செய்கிற நசீபை அல்லாஹ் தருவானாக. இன்னைக்கு டிக்கெட்லாம் வச்சுட்டாங்க போகிறதுக்கு, அவ்வளோ முண்டி அடித்து மக்கள் செல்லுகிற இடம். பெருமானார் சொல்கிறார்கள், அந்த இடம் ரௌலத்தும் மின் ரியாதுல் ஜன்னா. இமாம் பெருமக்கள் அந்த இடத்தை பற்றி சொல்லும்போது இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுவார்கள், அது சுவனத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இடம். அந்த இடம் உலகம் அழிக்கப்படுகிற பொழுது அல்லாஹ் அந்த இடத்தை அப்படியே சுவனத்திற்கு எடுத்து விடுவான். வேறு சில இமாம் பெருமக்கள் சொல்லுவார்கள், நாளை சுவனத்திற்கு போவதற்கு ஏதுவாக அமையக்கூடிய இடம் என்றார்கள். ரஹ்மத்து இறைவனிடத்திலிருந்து சுவனத்திற்கு எப்படி இறக்கப்படுகிறதோ அதே போல எந்த குறைவும் இல்லாமல் இறக்கப்படுகிற இடம் பூமியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவிற்கும் அவர்களுடைய வீட்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய இடம், அதுதான் ரௌலத்தும் மின் ரியாதுல் ஜன்னா. அருமையான சகோதரர்களே, இந்த இடத்தை சொல்லும் போது ஒரு செய்தியை இங்கே நாம் வழங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்றால் அங்கே அமைதியாக நிற்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. பெருமானார் அவர்களுடைய சப்தத்தை விடவும் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஒரு ஹதீஸை இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மது கிரந்தத்தில் பார்க்க முடியும், ஒரு தடவை மதீனாவில் பெருமானார் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு ஆணி அடிச்சிட்டு இருந்தாங்க. தேவை நிமித்தமாக ஆணி அடித்து கொண்டிருந்தார்கள். இந்த சத்தத்தை கேட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வந்து சத்தத்தை அந்த ஆணி அறைபவர்களை பார்த்து, நிறுத்துங்கள், பெருமானார் அவர்கள் தூங்குகிற இந்த பூமியில் சப்தத்தை எழுப்பக்கூடாது என்று குர்ஆன் உங்களை பார்த்து எச்சரிக்கவில்லையா, நீங்கள் இப்படி செய்யலாமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடித்துக் கொண்டார்கள். இன்னொரு ஹதீஸிலே பார்க்க முடியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் ஒரு பூனை இருந்தது. பெருமானார் அவர்கள் இல்லாத நேரத்தில் என்னவெல்லாம் குசுறுதிகள் சேட்டைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து முடிக்கும் அந்த பூனை. ஆனால் பெருமானார் அவர்கள் வீட்டிற்குள்ளால் வந்தால் சப்தமில்லாமல் அமைதியாக ஒரு மூலையில் அடங்கி போய் அமருமா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் விளங்கியது பெருமானார் அவர்கள் வரும்போது அவர்களுக்கு முன்னால் நான் சேட்டை செய்யக்கூடாது, அவர்களுக்கு முன்னால் சப்தத்தை எழுப்பக்கூடாது என்பதை ஒரு பூனை கூட விளங்கி வைத்திருந்தது என்று செய்தனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரௌலா ஷரீஃபிற்கு போனால் அவ்வளோ பவ்வியத்தோட சப்தங்களை உயர்த்தாமல் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு சொல்வார்கள். இந்த ஆயத்து இறங்கினதுக்கு பின்னால் சையதுனா சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கே வரல. இயல்பாகவே அந்த சஹாபிக்கு சத்தம் கொஞ்சம் சவுண்ட் அதிகம். சில ஆட்களுக்கு அப்படித்தானே, மெதுவாக பேசினாலே சத்தமாக தான் கேட்கும். அந்த சஹாபிக்கு அந்த மாதிரி சத்தமாக இயல்பாக அவர்களை அறியாமலே சத்தம் வெளியில் வரும். இந்த ஆயத்து இறங்கியது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அதோட அல்லாஹ் நிப்பாட்டினா பரவாயில்லை, உங்களுடைய சத்தத்தை ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தை விட உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹரு, நீங்கள் அப்படி உயர்த்தும் போது நீங்கள் உங்களுக்குள்ளால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை போல சத்தத்தை உயர்த்தி நீங்கள் பேசினால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகி போய்விடும். எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால் சத்தத்தை உயர்த்தி பேசினாலே அமல்கள் பாழாகி போய்விடும். குர்ஆன் சொல்லுகிற செய்தி இது. இந்த ஆயத்து இறங்கிய போது தான் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே வரல, கொஞ்ச நாளாக ஆளே காணோம். உடனே பெருமானார் அவர்கள் ஆள் அனுப்பி எங்கே இருக்கிறார் அவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சஹாபி அழைத்து வரப்பட்டார்கள். பெருமானார் அவர்களுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தப்பட்டார்கள். என்ன சாபித்து, ஆளே காணுமே,
உங்களை பார்க்கவே முடியலே. அந்த சஹாபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பயப்படுறேன். யா நபி அல்லாஹ், அக்ஷா அன் அகூன கத் ரஃபஅது சௌதி, உங்களுக்கு முன்னாலே என் சத்தம் உயர்ந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படி உயர்கிற பொழுது என்னுடைய அமல்கள் எல்லாம் வீணாகி போய்விடுமோ யா ரசூலல்லாஹ், அதனால தான் நான் உங்க பக்கமே வரலன்னா. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இம்ஷி அலல் அர்தி நஷீதன் ஃபஇன்னக மின் அஹ்லில் ஜன்னah. சாபித்தே, நிமிர்ந்து நடங்கன்னா, நிமிர்ந்து நடந்து போங்க. ஃபஇன்னக மின் அஹ்லில் ஜன்னah, நீ சுவனவாசி என்றார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தக்கூடாது, அப்படி நான் என்னை அறியாமலேயே உயர்த்தி விடுவனோ என்று பயந்த சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தின் நற்செய்தியை சொல்லுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, இவ்வளோ சிறப்பிற்கும் மகத்துவத்திற்குமான இடம்தான் மதீனமா நகரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் பெருமானார் அவர்கள் அந்தி உறங்குகிற இடம். அதனால தான் ஒரு கவிஞன் பாடினார், மதீனத்தோட்ட மாளிகையின் மண்மடியில் மைந்தரை போல் தூய நபி தூங்குகிறார் தாலேலோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் மதீனமா நகரத்தில் பெருமானார் அவர்கள் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்க முடியும். நபிமார்களுடைய உடலை மண் தீண்டுவதில்லை. அல்லாஹ் பூமிக்கு நபிமார்களுடைய உடலை மண் தீண்டுவதற்கு அல்லாஹ் பூமிக்கு ஹராமாக்கி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் உயிரோடு தான் அந்த புவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் அவர்கள் தூங்குகிற பூமியில் நீங்கள் சப்தத்தை எழுப்பலாமா? ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில எங்கிருந்தோ வந்த, ஷாமிலிருந்து எங்கேயோ இருந்து வந்த 2 நபர்கள் சப்தத்தை எழுப்பி சண்டை போட்டு கொண்ட போது ஒரு சின்ன கல்லை எடுத்து மேலே எறிகிறாங்க. எடுத்து சொன்னார்கள், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய அவர்கள் அந்தி உறங்குகிற இடம் அல்லவா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் இடம் அல்லவா, இதே மதீனாவை சார்ந்தவராக இருந்தால் நான் தண்டனை தந்திருப்பேன், இங்கிருந்து கிளம்பி போங்கன்னாங்க சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வளோ மகத்துவம் மிக்க பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த பகுதியும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பகுதியும் சரி, பெருமானார் அவர்கள் எதையெல்லாம் தொட்டார்களோ அந்த பொருட்களும் சரி பரக்கத்து வாய்ந்தது. மொத்தத்தில் மதீனமா நகரம் ஒரு பரக்கத்து பொருந்திய, அருள் பொருந்திய ஒரு பூமி. பெருமானாருடைய ஒரு ஹதீஸை பார்க்க முடியும், மிம்பரி வரவு மிம்பரி அலா ஹவுதி, என்னுடைய ஹவுதின் மீது என்னுடைய மிம்பர் இருக்கிறது என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழும் காலத்தில் உபயோகித்த அந்த மிம்பர் படி, அது அவர்கள் நாளை மறுமையில் ஹவுதில் நின்று கொண்டு தண்ணீர் வழங்குவது அதே மிம்பரில் நின்றுதான் வழங்குவார்கள் என்று இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையில் இமாம்கள் சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனமா நகரில் பள்ளிவாசல் கட்டியதற்கு பிறகு பெருமானார் அவர்கள் குத்துபா ஓதியதெல்லாம் தரையில் நின்று தான் ஓதினாங்க, மிம்பர் இல்லாமல் இருந்தது. அதனால பெருமானார் அவர்கள் ஒரு ஈத்தப்பழம் தூணில் அப்படியே சாஞ்சு நின்று குத்துபாவை நிகழ்த்தினார்கள். ஒரு கட்டத்தில் அன்சாரி சஹாபிகளை சார்ந்த ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் ஓடாரி, என்னுடைய மகனில் ஒருத்தர் ஆசாரி, நான் அவர்கிட்ட சொல்லி ஒரு மிம்பரை இன்ஷா அல்லாஹ் நான் செய்து உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் அதன் மீது நின்று குத்துபா நிகழ்த்த வேண்டும் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்றார்கள். பெருமானார் அவர்களுக்கு மிம்பர் செய்து கொடுக்கப்பட்டது. 3 படிகள் மாத்திரமே இருக்கிற மிம்பர் செய்து கொடுக்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மீது ஏறி நின்று குத்துபாவை நிகழ்த்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எப்போவுமே சாஞ்சு நிற்கிற அந்த தூணை எடுத்து அந்த பக்கமாக நகர்த்தி வைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி நின்று குத்துபா நிகழ்த்துறாங்க. மேலே நிற்கும் போது ஒரு அழுகை சத்தம் கேட்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த மரம் எங்கே சாய்ந்து நின்றார்களோ அந்த மரத்திலிருந்து, அந்த பலகையிலிருந்து, தூணிலிருந்து சத்தம் வருகிறது. பெருமானார் அவர்கள் பக்கத்தில் போய் அதை அமைதிப்படுத்தி விட்டு சொன்னார்கள், நீ இதே போன்று இந்த துன்யாவிலே ஒரு மரமாக, பழம் தருகிற, காய் தருகிற மரமாக இருப்பதற்கு விரும்புகிறாயா, அல்லது நாளை சுவனத்தில் மரமாக இருப்பதற்கு விரும்புகிறாயா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னால் அந்த மரத்தை பார்த்து கேட்டாங்களா, எதுக்கு நீ அழுகிற? அந்த மரம் சொன்னது, யா ரசூலல்லாஹ், இதுவரையிலையும் என் மேல் சாய்ந்திருந்து நீங்கள் குத்துபா பேருரை நிகழ்த்தினீர்கள்,
இப்போ என்ன மாற்றி வச்சுட்டு நீங்கள் நிற்கிறீங்க யார் ரசூலல்லாஹ் என்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒரு வாய்ப்பை கேட்குறாங்க. நாளை சுவனத்தில் இருப்பதற்கு விரும்புகிறாயா, இந்த துன்யாவிலேயே மரமாகிறாயா? அந்த மரக்கட்டை சொன்னதாம், யார் ரசூலல்லாஹ் நாளை நான் சுவனத்தில் மரமாக இருப்பதற்கு விரும்புகிறேன். அந்த மிம்பர் படிக்கு கீழால இன்னைக்கும் அந்த மரத்தை அதே இடத்தில் புதைக்கப்பட்டது. வரலாற்றில் பார்க்க முடியும், ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடியும். ஏராளமான இமாம் பெருமக்கள் இந்த செய்தியை கிதாபுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற அந்த மரத்தூண் இன்றைக்கும் பெருமானார் அவர்கள் நின்று ஹுத்துபா ஓதிய அந்த மிம்பர் படிக்கு கீழாக புதைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான செய்திகளை நாம் பார்த்து கொண்டே போகலாம். இதில் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மரத்தூண்ட பேசியது. பெருமானார் அவர்கள் மரத்தில் மட்டுமல்ல கல்லிடத்தில் பேசியிருக்கிறார்கள், மானிடத்தில் பேசியிருக்கிறார்கள். பெருமானார் அவர்கள் மீது இஷ்கு வைத்திருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்கள் கூட யார் ரசூலல்லாஹ் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லியிருப்பதை ஹதீஸ்களில் பார்க்க முடியும். பெருமானார் அவர்கள் மரக்கட்டை இடத்தில் நீ இங்கேயே இருக்கிறாயா, நாளை சுவனத்தில் மரமாகிறாயா என்று கேட்டபோது ஒரு மரக்கட்டை சுவனத்தை தேர்ந்தெடுத்தது என்று சொன்னால் மனிதர்களாக இருக்கிற நாம் அல்லாஹுடைய ரசூலுடைய வழியை பின்பற்றி நாளை சுவனத்தில் நாமும் தடம் பதிப்பதற்கான வாய்ப்பை தேட வேண்டும். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மதீனா நகரத்திற்கு சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுதாவில் சென்று அவர்களை ஜியாரத்து செய்து அவர்களுக்கு சலாம் சொல்லி நாளை சுவனத்தில் அவர்களோடு வசிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.